அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான குழுவை நேற்றைய முன்தினம் நாங்கள் சந்தித்து கடிதம் கொடுத்தோம். நாங்கள் 4 தொகுதிகள் கேட்டிருந்தோம். புரட்சி பாரத கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு தொகுதி மட்டும்தான் தர முடியும் என்ற மாதிரி சொன்னாங்க. ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வந்துவிட்டோம். நேற்றும் நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுதும் அந்த நிலைமைதான், அதே நிலைதான், ஒரு சீட்டு தான் மாதிரி சொன்னாங்க. அதனால தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்துட்டாரு. இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாளை எங்களுடைய நிர்வாக குழு கூட்டி அந்த நிர்வாக குழுவில் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிறகுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டினோம். நிர்வாக குழு பாதி பேர் வெளியே வந்துடலாம், இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், வெளியே வந்துடலாம்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் விஜய் கூட போயிடலாம், விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம்னாங்க. சில பேர் வந்து தனித்து போட்டிடலாம்னு சொன்னாங்க. சிலர் அதிமுகவிலே இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி நிர்வாகிகள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் வெளியில் இருக்கின்ற காரணத்தால் இந்த நிர்வாக குழுவை என்னுடைய தலைமையில் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இவர்களுடைய முடிவை எல்லாம் தலைவரிடத்திலே சொல்லிவிட்டு நாளை முடிவை தலைவர் அவர்கள் தெரிவிப்பார். அதே சமயத்தில் நாங்கள் 15 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம். 3 சட்டமன்றம், 3 நாடாளுமன்றம், இடைத்தேர்தல், இப்படி எல்லா தேர்தலும் நாங்கள் வந்து வேலை செஞ்சிருக்கோம். உண்மையிலே வந்து வேதனையா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னு சொன்னா தலைவர் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நான் அதாவது ஏமாந்தோமா இல்லை ஏமாற்றப்பட்டோமா என்று. உண்மையிலே அந்த செய்தி கேட்டு உண்மை வேதனை ஆயிப்போம். அதாவது எங்களுக்கு மட்டும் இல்ல, கட்சியினுடைய புரட்சி பாரத கட்சியினுடைய மேல்நிலை பொறுப்பாளர்கள் இருந்து கீழ்நிலை தொண்டர்கள் வரை உண்மையிலேயே வந்து மன உளைச்சல், 3 நாளா வந்து மன உளைச்சலா இருக்கு. உண்மையிலேயே மன வேதனையோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன். எங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க, அண்ணன் ரமணா, அண்ணன் பெஞ்சமின், அண்ணன் ரஹீம், அண்ணன் மாதாவர மூர்த்தி, அண்ணன் வேணுகோபால் அவர்கள் இவரெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய மனக்குமரல் அவர்கிட்ட சொன்னோம், நாங்கள் போயிட்டு பேசுகிறோம், பேசி ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த முடிவும் வரலை. அதனால் நான் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான குழுவை மீண்டும் நான் கேட்கின்றேன். மீண்டும் எங்களுக்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதாவது ஒரு வகையில பரிசீலனை இறுதி ஆகலன்னா அடுத்த கட்டமான நாளைக்கு தலைவர் முடிவெடுத்துருவார். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நிர்வாக குழுவில் எல்லாம் பேசினாங்க இல்லையா, இது எல்லாமே நான் இப்ப சொன்ன பாருங்க, அதை தலைவரிடத்துல சொல்லுவோம். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நாளைக்கு சொல்லிடுவார். ஒரு முறை பரவாயில்ல, உங்களை 2 முறை ஏமாற்றி இருக்காங்க, உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? அதை சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையிலே வலியோட வேதனையோட தான் நாங்கள் இங்க இருக்கோம். உண்மையிலே நாங்கள் வெளியே போகணுன்றதுக்காக அது மாதிரி பண்றாங்களான்னு கூட எங்களுக்கு வருத்தமா இருக்கும். உண்மையிலே அது எப்படி, எந்த வகையில, இதை விட நாங்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நாங்க இன்னும் முடிவு பண்ணலையே. இப்ப நிர்வாக குழு இது பண்ணிருக்காங்க, நிர்வாக குழு கேட்டதான் நாங்க வந்து அதனாலதான் நாங்க சொல்றோம், மீண்டும் வந்து தலைமை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எங்களுக்கு குறைந்தது ஒரு 2 தொகுதியாவது கொடுக்கணும்ன்றதுக்காக பரிசீலனை செய்யணும் நாங்க சொல்றோம். இல்ல இல்ல, திமுக எல்லாம் பேசல. மத்தவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, ஆரம்பத்துல சொன்னாங்க எங்களோட வந்துருங்க. ஆனா நாங்க உண்மையா இருந்தோம். உண்மையா இருந்ததுக்கான பலன் கேள்விக்குறியா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையிலேயே வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க வந்து ஒரு சீட்டு கேட்டு அழுத்தம் கொடுத்தோம். அப்படி அழுத்தம் கொடுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா வந்து சட்டமன்ற தேர்தலில் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கொடுக்குறோம். அப்படி எதிர்பார்க்கிற அளவுக்குன்னா எவ்வளவு நாங்க கேட்டோம். நாங்க வந்து 5 சீட்டு கேட்டிருந்தோம். இல்ல 5 சீட்டு முடியாது, 2 சீட்டாச்சும் நாங்க கொடுக்குறோம். இல்ல நாங்க 2 சீட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். அதற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதே குழு, நாடாளுமன்ற குழு சொன்னாங்க, நாங்க 3வது சீட்டுக்கு நாங்க வந்து பரிசீலனை பண்றோம், அந்த டைம்ல கூட்டணி எப்படி இருக்கோ அதை பார்த்து நாங்க கண்டிப்பா 3வது சீட்டும் கொடுக்குறோம் என்றுதான் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்க இது வரைக்கும் இருந்தோம். ஆனா இப்போ இந்த ஏமாற்றம் உண்மையிலேயே வந்து மன வேதனையோட தான் நாங்க இதை பதிவு செய்யறோம். திமுக கூட்டணியோ இல்ல தாவேக கூட்டணியோ கதவு திறந்தா நீங்க அது போய் சேர வாய்ப்பு இல்ல. நாங்க வந்து நான் தான் சொல்றேன், தலைமை பரிசீலனை செய்யணும்னு சொல்றேன். நான்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை குழுவை வந்து திரும்பவும் வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். சரி, தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வரீங்கன்னு சொல்றீங்க. பரிசீலனை செஞ்சு மறுபடியும் கூட்டணி இருந்தீங்களா? கட்டாயம் இல்லை, நாங்கள் கேட்ட தொகுதி கேட்டால் கண்டிப்பாக இருக்க தானே போகிறோம். அதிமுக வேட்பாளர் பட்டியலும் முதல் கட்ட வெளியிட்டு இல்லையே, முதல் கட்டம் நான் எல்லாத்தையும் ஒன்றும் வெளியிடலையே. இன்னும் இனிமே தொகுதி ஒதுக்கப்படணும் நீங்க நம்புறீங்களா? குழு தானே முடிவு பண்ணணும். அதை தலைமை கேட்டு கொடுக்காத ஒரு தொகுதியை மறுபடியும் இப்ப கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கொடுக்கல, நாளைக்கு முடிவு எடுத்துருவோம். இல்ல அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே வந்து தாவக கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தாவைக்கா கூட மட்டும் இல்ல, திமுக கூட போலான்னு சொல்றாங்க, தனித்து நிக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாருமே வெளியே வந்துடலாம், நம்ம தனித்து நிக்கல புறக்கணிக்கலாம்னு கூட 2 பேர் சொன்னாங்க. அதனால நாளைக்கு இதெல்லாம் தலைவர்கிட்ட நாங்கள் கொடுத்து தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் நாளைக்கு கொடுத்துருவாங்க. தனித்தே போட்டிடலான்ற மாதிரி சொல்றாங்க. தனித்தே போட்டிடலாம். தனித்து போட்டிட்டீங்கன்னா எத்தனை தொகுதிகள் நீங்க? தனித்தே போட்டினா நாங்க தமிழ்நாடு முழுவதும் நிற்போங்க. நாங்க 234 தொகுதிகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. இப்போ 2 சீட்டாவது எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. அந்த 2 சீட்டுனா யாராவது நிக்கிற வாய்ப்பு இருக்கு? அது தலைமை தாங்க முடிவு எடுக்கும். இதே நிர்வாக குழு திரும்ப கூட்டுவோம். 2 சீட்டு கொடுத்தாலும் இதே நிர்வாக குழு கூட்டி நிர்வாக குழு என்ன சொல்லுதோ அதை தான். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட தனி தொகுதி எல்லாமே எழுதி கொடுத்து அதுல 4 தொகுதி நாங்க கேட்டிருந்தோம். அந்த 4 தொகுதியில் எந்த தொகுதி கடைசியில நாங்க கேட்ட தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணாலும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் கட்சி இருக்கு, நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த கூட்டத்தை நிர்வாக குழு என்னென்ன பேசாங்களோ எல்லாமே குறிப்பு எழுதி வச்சிருக்கோம். அந்த குறிப்பை நாளைக்கு தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் அதுக்கு என்ன முடிவு எடுப்பாரு நாளைக்கு எடுத்துருவாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.